இன்றைக்கி நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த லட்டு செய்கிறதுக்காக வெறும் 2 பொருள் இருந்தால் போதுங்க. இது செய்கிறதுக்காக நீங்கள் அடுப்பு பக்கமே போக வேண்டாங்க. இந்த லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையடிலே. இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஒருவேளை பச்சை வேர்க்கடலை இருந்தால் அதை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையோட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லேசாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை ரொம்ப மாவாட்டம் நீங்கள் அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்ச வேர்க்கடலையை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே நேரம் நீங்கள் வேர்க்கடலை அரைக்கும் போது ஒரே நேரமாக மிக்ஸியை சுத்த விடாதீங்க. இப்போ அரைச்சி எடுத்த வேர்க்கடலையோடு 1/2 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நீங்கள் அப்பப்போ மிக்ஸி ஆஃப் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வேர்க்கடலை வெல்லம்லாம் சேர்த்து நீங்கள் ஒரே நேரமாக மிக்ஸியை சுத்த விட்டு அரைச்சிங்கன்னா அதிலிருந்து தண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் அப்பப்போ மிக்ஸி ஜார் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரப்பாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த வேர்க்கடலை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இதில் வெல்லம் சேர்த்து அரைச்சாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வராமல் நல்லா கொரப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு அகலமான தட்டில் கொட்டிட்டு ஒரு டைம் நல்லா கை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கை போட்டு பிசையும் போது உங்களுக்கு லட்டு பிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கை போட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை உங்கள் விருப்பப்படி நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு துளி கூட நீங்கள் நெய் சேர்க்க வேண்டாம், பால் சேர்க்க வேண்டாங்க. அப்படியே நீங்கள் லட்டாக பிடிச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லட்டு நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கூட வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். வளர்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டை நீங்கள் டெய்லி 2 கூட சாப்பிட கொடுக்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்காக அதிக பொருட்களும் தேவைப்படாதுங்க, அதிக டைமும் எடுத்துக்கிறாது. 2 பொருளில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த லட்டை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்காக மெயினான 2 பொருள் இருந்தால் போதுங்க. ஒன்று வெல்லம், இன்னொன்று வேர்க்கடலை. இது 2மே இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் ஒரு லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த லட்டை நீங்கள் அதிக அளவில் செஞ்சுட்டு ஒரு ஈரமில்லாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லட்டு பிடிக்கும் போதுமே உங்கள் கையில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்ல கையை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லட்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பே பற்ற வைக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு லட்டு எடுத்து நான் கையில் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.